ஸோ பிக் பாஸோட லைவ்ல ஒரு பக்கம் தீபக்கோட ஃபேமிலி வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் சீன்ஸு பயங்கரமான சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கை கொடுத்து எல்லாரை பற்றி ஓப்பனாக சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி ஒரு முரண்பாடான கருத்துக்கள் சொல்ல சொன்னாங்க. அதில் அடித்தாங்க பாருங்க, ஒரு அடி விஷாலுக்கு வேற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு யூ ஆர் மை ஃபேவரட், யூ ஆர் மை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு அவங்க பையன் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்ன உடனே முத்துக்குமரன் என்னதாமா பண்ணினி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஜெலஸ் வந்திருக்கிறது பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஓட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே. ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி சம்பவம்னு நினைக்கிறேன். ஒரு 7:30 அந்த டைமில் தான் இருக்கும். ஸோ நான் நல்ல வேலை இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்து உட்காந்துட்டு அந்த கண்டென்ட்டுக்கு போனோம் இல்லையா. ஸ்டோர் ரூம் வழியாக தான் வராங்க தீபக்கோட ஃபேமிலி. அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் வராங்க. வெளியே ஜாக்லின் கரெக்டாக நின்று அந்த டெக்கரேஷன் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டாங்க. சைலண்ட்டாக போயிட்டு தீபக் தூங்கிட்டு இருந்த தீபக்கை கட்டி பிடிச்சி அங்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தோன்னா அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஏன்னா நேற்று நைட்டு தான் கேட்டார், காலைல தூங்கி எழுந்துக்கும் போது வருவாங்களா அப்படின்னு நேற்று கேட்டிருந்தார் இல்லையா. அது கரெக்டாக இந்த இடத்துல நடந்து எக்ஸிக்யூட் பண்ண விதம் கரெக்ட். இவர் கேட்டிருக்காங்க பிக் பாஸ் டீமு, அதுக்கேற்ற மாதிரி இவர் எடுத்துன்னு வந்து எக்ஸிக்யூட் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதில் குறிப்பாக முத்துக்குமரன் வந்து நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பையன் சொன்னவொன்னே முத்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டார். எல்லாருக்குமே இப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் தீபக் கிட்ட போயிட்டு பயங்கரமான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. தீபக் நீ ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தியடா, வேற மாதிரி இருந்துச்சுடா அப்படின்ற மாதிரி தீபக் அவங்க ஒய்ஃப் வந்து பண்ண அட்வைஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டார். ஒரு 77 நாள் இங்கே ஒரு சஸ்டெயின் பண்ணுறார், ஃபேமிலியை மிஸ் பண்ணுறார். அதெல்லாம் பண்ணிட்டு இங்கே இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுத சீன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் ஏ ட்ரூ எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் இந்த இடத்துல இருந்து நான் ரொம்ப இது பண்ணியிருக்கேன், பட் ஒரு பாயிண்ட்டுக்குலாம் நான் செகண்ட் அண்ட் தேர்ட் வீக்லாம் இதை விட்டு போயிடலாமா, கிவ் அப் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஆனால் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு வேலை கூட விட்டு கொடுக்கக்கூடாது, நெவர் கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுவும் என் பையன் வேறு எனக்கு ஆசைப்பட்டு அவனுக்காக நான் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன் அப்படின்றத சொல்லும்போது ஐ எம் ப்ரவுட் டேட் அப்படின்ற மாதிரி அவங்க பையன் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு நீங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்க, டோட்டலாக நீங்கள் சேஞ்ச் ஓவர் ஆகிட்டீங்கன்னு போது தீபக் ஒரு வருத்தம். இதே மாதிரி என்னால் வெளி உலகத்தில் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியலையன்றது ஃபீல் பண்ணுறாரு. வெளி உலகத்தை நினச்சிட்டு அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாத தீபக், நீ செமையாக பண்ணியிருக்க. டெய்லியும் அவ்வளோ மெசேஜஸ் வருது, அவ்வளோ இது வருது எனக்கு, அந்த அளவுக்கு நீ சூப்பராக பண்ணியிருக்க. வி ஆர் ப்ரௌடு. நீ குறிப்பாக வந்து பண்ண கேப்டன்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ண டாஸ்காக இருக்கட்டும், வேற லெவலாக பண்ணியிருக்கேன். குறிப்பாக அந்த லவ் ப்ரப்போசல் சீன்ஸ்லாம் கூட பயங்கரமாக இருந்ததுடா. என்கிட்ட தான் நீ காட்ட மாட்டேற, ஆனால் இங்கே பண்ண சீன்ஸ் எல்லாமே வேற லெவல் மாசாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் தீபக் அழுதுட்டார், இன்னொரு பக்கம் அவங்க ஒய்ஃப் அழுது, இது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதில் குறிப்பாக அப்பாவும் பையனும் சேர்ந்து அவங்க அம்மாவை கலைக்கிற சீன்ஸ் எல்லாமே வேற மாதிரி அப்படின்றது தான் பாயிண்ட்டு. இன்புட்ஸ்லாம் பெருசாக என்ன கொடுக்கல, இப்படியே ட்ராவல் ஆகும். அதில் தீபக் சொல்கிறார், எனக்கு கப்பெல்லாம் விட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். இந்த 75 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குது. நான் இந்த வீட்டில் கூட இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் பிக் பாஸ்லேயே ஒரு வேலை போட்டு கொடுத்தா கூட நான் பிக் பாஸ்லேயே இருந்துக்கிறேன்ற மாதிரி தான் தீபக்கோட நிலைமையும் இருந்தது. அதில் குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு என் ஒய்ஃபும் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே அவர் கலாச்சிட்டு இருந்தார். அதுக்கு நடுவில் ஜாக்லின் வந்து டீ போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்து அவங்களுக்கு ஒரு கெஸ்டர் பண்ணாங்களே, இட் வாஸ் நைஸ். ஓகே, அடுத்து ஒரு டான்ஸு, மார்னிங் வேக்கப் சாங்கு, அதை போட்டவுடனே அந்த சாங் போட்டவுடனே 2 பேரும் நல்ல சீன்ஸ் இருந்துச்சு அந்த சாங்ஸில். அதை ஆடி முடித்தோடனே பிக் பாஸ் வந்து விஷ் பண்ணிட்டு ஒரு டாஸ்க் எல்லாரை பற்றி பேசலாம் அப்படின் போது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் வைக்கிறார். முரண்பாடான கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் ஒரு பிளேயர் கூட ஒரு முரண்பாடு இருக்குல்ல, அந்த முரண்பாடை போட்டு உடைங்க மேடம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு. அதான் நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அடிங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முதல்ல என் ஹஸ்பண்டை கலாய்க்கிற உரிமை, அவரை பேசுகிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது, வேற எவனுக்கும் கிடையாது. குறிப்பாக விஷால் அவர்களே அதை மட்டும் நிறுத்திக்கிங்க. ஓகே, கலாய்க்கிறது எல்லாத்தையும் நிறுத்திக்கிங்க, புரியுதா அப்படின்ற மாதிரி விஷாலுக்கு டைரக்ட் அட்டாக்கு, இதை மாதிரி கலாய்க்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, நான் மட்டும் தான் பண்ணுவேன்ற மாதிரி அங்கே ஒரு அடி விஷாலுக்கு. ஓகே, 2வது முத்துக்குமரனை பாராட்டினாங்க. ஸோ தீபக் வந்து டவுனாக இருந்தார் இல்லையா, அந்த பாம்பு கொடுத்தப்ப அந்த டவுனில் நாங்களே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டோம். அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முத்துக்குமரன் நீங்கள் அவருக்காக நின்னது, அவருக்காக சப்போர்ட்டாக பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை எனக்கு பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனுக்கு அந்த கிரெடிட் கொடுத்தது. ஏன்னா ஒரு துக்கமான இடத்துல வந்து அவர் சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தது நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்து ஸோ எனக்கு இந்த வீட்டிலே எனக்கு பிடிச்ச 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க, வேற மாதிரி கேரக்டர்ஸ். அது 2 யார் தெரியும்னா மஞ்சுரி அவர்கள். ஸோ அவங்க இம்பல்சிவாக போயிட்டு ஒரு பிரச்சனைனா இம்பல்சிவாக வந்து நமக்காக நிற்கிறது, நமக்காக வந்து பேசுறதுலாம், அந்த ஒரு விஷயம் எனக்கு பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மஞ்சுரி வேற மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி மஞ்சுரியை சொன்னாங்க. ஓகே, 2வது ஜாக்லின், 2 AM ஃப்ரெண்டு, 2 AM ஃப்ரெண்டு.
ஐ மீன் என்னன்னா, ஒரு மர்டர் பண்ணிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுலேருந்து ஹெல்ப்பு கூப்பிட்டா வந்து சரி வா பண்ணுவோம் இரு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சு செய்வா. அந்த சுச்சுவேஷனில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணுவான் அதுக்கப்புறம்ன்ற மாதிரி ஜாக்லின் அந்த இடத்துல பாராட்டி போகுது. அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. அடுத்து அருண் அவர்கள், அருணை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, ஸோ அவங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களாம், அது அருணுக்கும் ஃப்ரெண்டு இவருக்கும் ஃப்ரெண்டு போல, ரெண்டுமே காமன் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அவர் ஒரு மனசில் உறுத்திச்சுன்னா அதை வந்து வெளியே கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும், என்ன ஏதுன்றதை இது பண்ணணுன்றதுல ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியோட இருக்கணும் அப்படின்றது கிளியர் கட்டாக இருந்திருக்கார் அப்படின்றது புரியுது. அதுக்கப்புறம் விஜய் விஷால் வேற மாதிரி மேன், அந்த மெமிக்ரி இருக்கே மேன் வேற மாதிரி இருக்கு, அந்த மெமிக்ரி கொஞ்சம் பண்ணி காட்டுறியா, அது கொஞ்சம் நல்லா இருக்கு என்டர்டைன்மெண்ட்டாக, அதை நான் ஓட்டி பார்த்துருக்கேன்ற மாதிரி விஜய் சேதுபதி சாரோட மெமிக்ரி நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மெமிக்ரியும் விஜய் விஷால் பண்ணி அந்த சம்பவங்கள் நடந்துச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்குள்ள ஒரு தங்கச்சி பாசத்தை பார்த்தேன், ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம். இது தீபக் கிட்ட இந்த மாதிரி பாசத்தை நான் பார்த்ததே கிடையாது. இப்போ வந்து அவர் தங்கச்சிக்காக உருகிறது, தங்கச்சிக்காக பேசுறதுன்ற மாதிரி நீங்கள் அண்ணனுக்காக போய் நிற்கிறது ஒரு சில டைம்ஸ் இட் வாஸ் ஜென்யூன் ஃபீலிங்காக இருந்தது, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அடுத்து பவித்ரா, யூ ஆர் ஏ ஃபைட்டர், வேற மாதிரி நீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே, ரியலி உனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா, ஒரு விஷயத்தை கொடுத்துட்டா, அதுக்காக என்ன வேணாலும் இறங்கி பண்ணுவோமா நீ, வேற மாதிரிமா அப்படின்ற மாதிரி பவித்ராவுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததான் இவர் ஜெஃப்ரி அவர்கள், ஜெஃப்ரிக்கு என்னன்னா, இப்போ நான் பெருமைப்படுறேன் ஜெஃப்ரி உன்னை பார்த்து, இந்த வயசில் உனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டியோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தியா, அது வேற மாதிரி. குறிப்பாக ஒருத்தவங்களோட எமோஷனை நீ அணுகிற பார்த்தியா, அந்த மாதிரி அணுகிறது வந்து நீ இந்த ஏஜில் பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயம். மற்றவங்களாம் அணுகிறது வேற, நீ அணுகிறது வேற. என் பையன் உன் வயசில் இந்த மெச்சூரிட்டியோட இருந்தானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்கள் அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க, இது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஜெஃப்ரி கொடுத்தோன்னே ஜெஃப்ரி வாஸ் வெரி ஹாப்பி மூமெண்ட் அது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு யார் வந்தா, சௌந்தர்யா ஐ மீன் என்ன, க்யூட்னஸ் வியர்ட்னஸ் நிறைய இருக்குது. வியர்டாக நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் ஏன் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறா, ஏன் இப்படிலாம் பண்ணுறான்றதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் அவள் மனசில் எதுவுமே இல்லை. ஓகே, ஐ மீன் அந்த ஸ்டீரியோ ஸ்டைப் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதால தான் அதோடைய விளைவுகள், அதோடைய சில விஷயங்கள்லாம் இப்படிலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்து ராணவ், குட்டி குழந்தை, பெருசாக வளர்ந்துருக்கானே தவிர்த்து அவன் ஒரு குழந்தை தான் அப்படின்ற மாதிரி ராணவ் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ மஞ்சுரி வேறு, நான் அவனை ரீசன் பண்ண காரணமே இதுதான், இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுறதால தான் இப்படிலாம் இருக்கான்ற மாதிரி அதை ஒரு பக்கம் சொல்லி உடச்சிருந்தாங்க. ஓகே, அடுத்து முத்துக்குமரன்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல பேச்சாளர், அவனும் நிறைய பேசுவான், நானும் நிறைய பேசுவேன். ரெண்டு பேருமே உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டா நிறைய திங்க் பண்ணி இது ஏன் அப்படி பண்ணா, அதே அப்படி பண்ணான்ற மாதிரி அலசி ஆராயிர ஒரு ஃப்ரெண்டாக இருப்பான். வீட்டுக்கு வந்தால் நிறைய விஷயங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் முத்து அப்படிங்கிற மாதிரி முத்து சொன்னோன்னே முத்து ஓகே என்னடா இதே நம்மளோட விஷயத்தை நம்மளே சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாரை பற்றி பேசின கமெண்ட்ஸ் இதுதான். மேபி யாராவது மிஸ் பண்ணுறதா சொல்லிடுங்க, எனக்கு ஞாபகம் இருந்தது எல்லாத்தையுமே கன்வே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து பேட்டரி மாற்ற போனப்போ சௌந்தர்யா வந்தாங்க, யூ ஆர் மை ஃபேவரட், உங்களை பிடிக்கும் அப்படின்னும் போது உடனே முத்து என்னடா பண்ண நீ, என்னது ஃபேவரட், ஐயோ இதுக்கப்புறம் இந்த டைலாக் சொல்லிட்டே இருப்பாளே, என்னத்த பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே, என்னமா பண்ணி நீ, அப்படி என்ன பண்ணி நீ சொல்லு அப்படின்னும் போது எனக்கு என்ன பண்ண எனக்கு தெரியல முத்துன்ற மாதிரி சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் இருந்தது. ஸோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த அப்டேட்ஸ். பாய் கைஸ்.